பல பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா நம்ம சைலண்டாக இருந்தாலே அதுவே வந்து சால்வ் ஆகிடும். ஆனால் நம்மளே வாயை கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து மேலே மேலே வந்து வளர்த்துப்போம், நமக்கே நம்ம சூனியம் வச்சுப்போம். அப்படிதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை ரஷ்யாவில் நடந்துச்சு. 1825 பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து கிங் பிரான்சிஸ் அப்படின்றவர் வந்து ரூல் பண்றாரு. அவர் ரூல் பண்ணும்போது அவரோட ஆட்சி வந்து சரியில்லை, மக்கள்லாம் வந்து எதிர்த்து அவர் வந்து போராடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு புரட்சியாளர் வந்து கூட்டு வராங்க, ஒரு ப்ரோட்டஸ்டர் வந்து கூட்டு வராங்க. இந்த மாதிரி வந்து மன்னரை எதிர்த்து வந்து நீ போராடுற, உனக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வந்து தூக்கு தண்டனையில வந்து தூக்கு போடுறாங்க. தூக்கு போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வந்து அறுத்துக்கிட்டு அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே ராஜாவுக்கு வந்து அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்து அவங்க கயிறு வந்து அறுத்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரான்சிஸ் ராஜா என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருங்கப்பா, இவருக்கு தண்டனைலாம் வேணாம் அப்படின்ட்டு வந்து ஃப்ரீ பண்ணி விடுறாரு. அப்ப கீழே விழும்போது அந்த புரட்சியாளர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த புரோட்டஸ்டர் வந்து என்ன சொல்லிடுறாரு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்களா இந்த கயிறு கூட தரமா இல்லை இந்த நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துடுறாரு. இவரெல்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து விட்டுடுறாரு. இப்ப ராஜாக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து போகுது. போன உடனே ராஜாவுக்கு செம்ம கோவம் வருது. இவன் சாவர வரைக்கும் திருப்பியும் வந்து தூக்கு தண்டனை போடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூக்குல போட்டு அவரை கொண்டுடுறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைலன்ஸே வந்து நிறைய பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன். அதனால சைலண்டா இருங்க நிறைய பிரச்சனையில. உங்க சைலண்ட்டை மீறி உங்களால வந்து ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் தர முடியும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்னா நீங்க வாயை திறந்து பேசுங்க. அப்படி இல்லைனா நீங்க கம்முன்னு வாயை மூட்டிருந்தாலே பல பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். இது போல நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.